இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் பொங்குது. இன்றைக்கு கூட பள்ளி மாணவர்களை விட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரியா? தற்கூரி என்று எங்களை சொல்லுகின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வரலாற்றை வேல்முருகன் என்கிற என்னுடைய பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன். கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தற்கூரிகளே தெரிந்து கொள்ளுங்கள், படித்து புரிந்து கொள்ளுங்கள், யூடியூப்பாக இருக்கிறது கேட்டுக் கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு கேட்கிறார்கள் தற்கூரிகளும் தருதலைகளும், வேல்முருகன் யார்? வேல்முருகன் யார்? நீங்கள் எல்லாம் சினிமாவில் கட்டிப்பிடித்து ஆட்டம் போட்ட போது, அரைகுறை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த போது, தமிழர் விடுதலைக்காக களங்கண்ட தமிழ்நாடு விடுதலை படையில் பணியாற்றியவன் வேல்முருகன், அல்லது அவர்களோடு தோளோடு தோல் நின்றவன் வேல்முருகன். தவறு இருக்கு, வாங்க நேரடியா பேசுவோம், விவாதிக்கும். அதை விட்டுட்டு இவங்கத்தான் மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா? இவங்கதான் பரிசு கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டில் சாதாரண பாலா என்கிற ஒரு நடிகன், துணை நடிகன், கதாநாயகன் அல்ல, நான் சம்பாதித்த பணத்தை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கிறான், வீடு கட்டி கொடுக்கிறான், பீஸ் கட்டி கொடுக்கிறான், ஷூட்டிங் நடத்துறதில்லை, ஷோ நடத்துறதில்லை, அகரம் பவுண்டேஷன் ஷோ நடத்துறதில்லை, ஷூட்டிங் நடத்துறதில்லை. லாரன்ஸ் சம்பாதித்த பணத்தை எத்தனை மில்லியன்கள் எத்தனை ஆசிரியர்கள் செய்கிறார்கள், ஷூட்டிங் நடத்துவதில்லை, ஷோ நடத்துவதில்லை. அரசியலுக்கு வாங்க, மக்களோட இல்லைங்க, மக்கள் பிரச்சனைகளுக்காக கலங்காங்க. என் வாழ்க்கை வரலாறுகளை 55 வயதாக எனக்கு 45 ஆண்டு வாழ்ந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறேன். இந்த மக்களுக்காக களத்தில் நின்றிருக்கிறேன். நான் சந்திக்காத இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற எந்த பிரிவுகளும் வேண்டும். நேரடியாக விவாதிக்க வருகிறீர்களா? எங்களை படிக்க வைக்கிறாரு, எங்களை ஊக்குவிக்கிறாரு. நீ என்ன செஞ்ச நான் சொல்லட்டுமா? பட்டியல் எழுட்டுமா? பல்லாயிரக்கணக்கான பட்டியல் இருக்கிறதான நான் படிக்க வைத்த குடும்பம், நான் படிக்க வைத்த பிள்ளை செல்வங்கள் எல்லாம் முகத்தை காட்டி கூட வெளியிலே வந்து விளம்பரம் தேடாத பண்புக்குரிய தமிழ்நாட்டு கலாச்சாரத்துடன் வாழக்கூடிய மான மரத்திகள் பெற்றெடுத்த பிள்ளை. ஏன் நான் படிக்க வைக்கிற பிள்ளை எல்லாம் வந்து சினிமாக்காரங்க போய் நிற்காது. உங்க அண்ணா, உங்க நல்லா நல்ல யூனிவர்சிட்டிங்க, இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கு அடிமையாக்கி என் இளைய தலைவரை சீரழிக்கிறார்கள் என்று அத்தனை பாராபர பட்டிகளில் முந்திரி காட்டு வரலாறா இல்லையா? இந்த ரஜினி போய் கொண்டா கேப்டன் முரசூரியாளர் பார்த்தா என்னமா பண்ணார்? அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு நடத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவர் என் நீல தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்ன தொற்றுக்குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்டவன் நான் விரும்புறேன். ஈழத்துல போராடுறது நிதி வாங்கும் போது நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க உச்ச நடிகராக இருக்கும்போது 500 ரூபாய் கொடுத்தீங்க. டிவியில தொலைக்காட்சியில பதிவு இருக்கு. வேல்முருகன் உச்சபட்சமாக அங்க இனப்படுகொலை நடந்த போது இலங்கை தூதரகம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கு. இங்க உளவுத்துறை நண்பர்கள் நிறைய பேர் குறிப்பிடுகிறாங்க. பொறுத்து பொறுத்து பார்த்து விட்டு இனியும் ஈழத்தில் இன மக்களை இப்படி கொத்து கொத்தாய் கொன்று குவிப்பாய் என்று சொன்னால் உனக்கான அதிகாரப்பூர்வ இலங்கை தூதரகம் நுங்கம்பாக்கத்தில் இயங்க கூடாது என்று, மனித உயிர்களுக்கு ஆபத்து வரக்கூடாது என்று அவர்கள் அனைவரும் வெளியேறிய பிறகு அந்த இலங்கை தூதரகத்தை தமிழ்நாடு விடுதலை படை 1994-95 வெடிகுண்டு வைத்து தகர்த்தது. வெடிகுண்டை என்னுடைய தீவட்டூர் இல்லத்திலிருந்து தயார் செய்து நேரடியாக வெளிப்பட போட்டு இந்த இடத்தில் இருக்கிறது. ஒரு உயிருக்கும் பாதிப்பு ஏற்படாதவனும் தாக்க வேண்டும் என்று தாக்குதல் வழக்கை சந்தித்தவர். அலெக்சாண்டர் போய் கேட்டு பாருங்க, ராமானுஜன் போய் கேட்டு பாருங்க, திலகவதியை போய் கேட்டு பாருங்க, ஒரே ஐடியாக இருந்த துறையை போய் கேட்டு பாருங்க, இல்ல காஞ்சிபுரத்தை போய் கேட்டு பாருங்க. வேல்முருகன் யாரு, வேல்முருகன் வரலாறு என்னன்னு தெரியும். பாலாபிஷேகம் செய்வதற்கு தெரியாது, கட்டுரைக்கு தெரியாது, 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் கொடுத்து எடுத்து போய் படம் பார்க்கறதுக்கு தெரியாது. அப்பா அம்மா சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி வச்சிருக்கிற உண்டியல் பணத்தை திருடி போய் கையில கற்பூரம் வலித்து ஆராத்தி எடுத்து கையில் நாளைக்கு செப்டிக் ஊசி போற அந்த தாய் கிட்ட போய் ஏந்திர உங்களுக்கு தெரியாதுடா. தலைவர்களுக்கு தெரியாது தலைவர்களை பற்றி, தலைவர்களுக்கு தான் தெரியும் தலைவர்களை பற்றி. காமராஜை பத்தி பேசாதீங்க அப்படின்னு, 2026 பத்தி பேசாதீங்கன்னு இதைத்தானே நானும் சொன்னேன். நாங்க 10 ஆண்டுக்கு மக்களுக்காக உழைங்க, மக்களுக்காக போராடுங்க, மக்களோட நில்லுங்க. நம்ம நாட்டில் எல்லாரும் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு வருவதற்கு உரிமை இருக்குது. நீங்கள் ஒரு தமிழ தாராளமா வாங்க அப்படின்னு தானே சொன்னேன். அதை விட்டுட்டு 5ஆம் நூற்றாண்டுகளை விட்டு பேச வருது, அணில் குஞ்சுகளை விட்டு பேச வைக்கிறது இருக்குடா. எந்த அணில் குஞ்சு, எந்த யூடியூப்
வேல்முருகனை ஒருமுறை பேசுறீங்களோ எல்லாவற்றையும் எடுத்து வச்சிருக்கிறோம். கணக்கு தீர்க்கப்படும், கண்டிப்பா கட்டிக்கப்படும், கவலையே படாதீங்க. நான் கேட்கிறேன், இப்ப சினிமாக்கார் ஒருத்தர் பரிசு கொடுத்தாரு, அவரை கட்டி பிடிச்சு கொடுத்து விவாதம் எழுப்புறீங்களோ, நாளைக்கு யாரோ இங்க உட்கார்ந்து இருக்கிற XRY யாரோ ஒரு தொழில் அதிபர் அவர் பரிசு கொடுக்கிறார், அவர் காயின் கொடுக்கிறார், அவர் சாலை போத்துறார், அவர் சாலை போட்டி காயின் கொடுத்து அவர் ஒரு அர்ப்பணி கட்டி பிடிக்க பெற்றோர்கள் அனுமதிப்பீங்களா? அப்ப இந்த பாயிண்ட் என்ன? அது தொழிலதிபராக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், XRY யாராக இருக்கலாம். ஒரு பெண் வயது மூப்படைந்த பிறகு 12ஆம் வகுப்பு 10வது டிகிரி படிக்கிற முதல் மாணவிகளை அழைத்து எந்த சினிமாக்காரர்களையும் கட்டி அமைப்பதற்கோ அல்லது என்னது பேர் வைக்க போறீங்க, இதை எப்படி வைக்கிறாங்க, ஆர்ட் வாங்கலாம். இதை அனுமதிப்பீங்களா? இப்ப ASR அவர் உழைச்சு சம்பாரிச்சு கடை வச்சிருக்கிறார். நாளைக்கு இங்க இருக்கிற இந்த மாவட்டம் இருக்கிற 4 பெண் பிள்ளைகள் பிளஸ் 2 முடிச்ச 16 வயசு பொண்ணுக்கு அவர் ஒரு 2 காயின் தராரு, நான் 2 பரிசு தரேங்க, நான் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சு அர்ப்பணிக்கிறேங்க. இல்ல அந்த பொண்ணு சொல்லுங்க, நான் அவரை பிடிச்சி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறேன்னா உட்காந்து அப்பா அம்மா செருப்படுத்தி அடிக்க போக மாட்டீங்களா? செருப்பால் அடிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, பொதுமக்கள் சொல்லுங்க, எப்படி அனுமதிப்பீங்க? அப்ப இதெல்லாம் அனுமதிக்க கூடாது. அப்படி என்று பெண்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்வதாக ஒரு கட்சி தலைவனாக ஒரு 150 தமிழ் தேசிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்துவதாக தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியார் இயக்கங்கள், முஸ்லீம் இயக்கங்கள், கிறிஸ்துவ அமைப்புகள் இவங்கெல்லாம் அறிவில்லாத தலைமை ஓட்டுக்கிட்டு பயணிக்கிறாங்களா? கேட்கறாங்களா? மன்னிப்பு கேட்கணும். யாருக்கிட்ட மன்னிக்க திமுக பசங்களா? யார் நீங்க? யார் நீங்க? வார்த்தையை பயன்படுத்திருக்கு நாள் இருக்காது, வாயால சொல்லிட்டு போற ஆளுங்க. தற்கூரின்னு ஒரு பச்சை இஸ்லாமிய பொண்ணை விட்டு பேச வைக்கிறீங்க, பக்கத்துல உட்காந்துட்டு யாரா தற்கூரி? தற்கூரி பெயர்கள் எல்லாம் எங்களை பார்த்து தற்கூரி என்று சொல்கிறீர்கள். காலம் மாறும், காட்சிகள் மாறும், விளைவுகளை விரைவில் சந்திப்பீர்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.